திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை ரகங்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 5% வரை விலை உயரும் நிலையில் மின் கட்டணம் உள்ளிட்ட இதர கட்டணங்களை கருத்தில் கொண்டு விலை உயர்த்தப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். லோக்கல்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ், முனிசிபல் டாக்ஸு, பவர் டேபிள் கூலி உயர்வு, லேபர் கூலி உயர்வு, இந்த மாதிரி வருஷம் 7% 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்காக எந்த ஒரு விலை உயர்வும் இது வரைக்கும் நாம் பண்ணல. லாஸ்ட் 2 இயர்ஸா இப்போ அந்த விலை உயர்வுக்காக 3 to 5% நம்ம அவங்கவுங்க ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ஏகமானதா ஒரு முடிவு எட்டப்பட்டது சைமா சங்கத்துல. இந்த 5% எச்சு பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த சதவீதத்தை பொதுமக்கள் பார்த்து எங்க சிரமத்தை ஏற்று அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன கண்டிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா, இங்க வாடகை கொடுக்கறது ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கு. இப்போ பழைய வியாபாரம் இல்லை. பார்த்தா நாங்கள் திருப்பூர்ல இருக்கிறோம். இப்போ 5% ஹெச் பண்ணது ஒரு சாதாரண வாடிக்கையாளராக பார்த்தா எங்களால் சமாளிக்க முடியாது. மக்களோட வருமானம் குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் பொருளாதாரம் ஹெச் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இது ஏதாவது கரெக்டான நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. பழனியில் உள்ள குதிரையாறு அணையில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்காக 300 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. பழனி சட்டமன்ற உறுப்பினர் இ.பி. செந்தில்குமார் மலர் தூவி திறந்து வைத்தார். 120 நாட்கள் தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள கடனா நதி அணையில் 125 கன அடி நீர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளால் திறந்து வைக்கப்பட்டது. அடுத்த 112 நாட்களுக்கு திறந்து விடப்படும் நிலையில் சுமார் 9,923 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.